Good evening. It's a golden opportunity. So we have a partnered with Allies Blueல partner ஆயிட்டு இருக்கோம். இந்த பார்ட்னர் ஆனதுல என்ன அட்வான்டேஜ்னா ஒரு 30 to 40 மெம்பர்ஸை மட்டும் நம்ம ஸ்பெஷலாக செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அட்லீஸ்ட் தே ஷுட் ஹேவ் ஒரு 1 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு எதுக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறேன்னா, ஸோ 2 to 3 ட்ரேட்ஸ் எக்ஸ்பைரி ட்ரேட்ஸ் பண்ணுவோம். அந்த ஸ்கில் உங்களுக்கு தெரியணும். அந்த ட்ரேட் கொடுக்குறேன்னா எதனால் அந்த ட்ரேட் கொடுக்குறேன்னு அந்த அளவுக்கு அந்த இன்புட் அப்சார்ப் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் கேப்பபிலிட்டி. ப்ளஸ் ரெகுலர் ட்ரேட்ஸில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆஸ் யூஷுவல் அவர் மார்னிங் லைவ் வில் பி ஃப்ரம் 9 o'clock to 10 o'clock. அதில் எந்த டிஸ்டர்பன்ஸ் வராது. ப்ளஸ் அதுக்கு மேலே லேர்னிங் இருக்கிறவங்க யாராக இருக்கிறீங்களோ அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஒரு 40 மெம்பர்ஸ் மட்டும் யார் யார் இது அலைஸ் ப்ளூவில் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும் அந்த 40 மெம்பர்ஸை ஒரு செப்பரேட் டீமாக வச்சுட்டு we are going to trade like at least 2 to 3 expiry per month. ப்ளஸ் உங்களுக்கு என்ன இருக்குன்னா அட்வான்டேஜஸ் எப்பப்போ நல்லா பிளாஸ்ட் ஆகுதோ டைரக்ஷனல் ட்ரேட்ஸ் எப்படின்னா 10 மணிக்கு மேலே கிடைக்குதுன்னும் போது ஐ மே ஜஸ்ட் கிவ் யூ கால். அது வாட்ஸ்அப்பில் ஒரு தனி குரூப்பாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ரிக்குவயர்மெண்ட்னா ஒன்றுமே வேணாம். அக்கௌண்ட் இதில் ஓப்பன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 1 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நல்ல சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும். சிஸ்டம் ஸ்பீடு இருக்கணும். எக்ஸ்பைரி ட்ரேடிங் ஸ்கில்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். வித்தின் 15 days we are going to start this batch. இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அலைஸ் ப்ளூ டீம் வில் காண்டாக்ட் யூ அண்ட் ஓப்பன் த அக்கௌண்ட் ரிகார்டிங் திஸ் அண்ட் வில் ஸ்டார்ட் அப் வித்தின் 15 daysல இந்த பேட்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 15 to 20 daysல 40 to 40 மெம்பர்ஸ் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா பை நேம்ஸ் ஐ ஷுட் நோ தெம் அண்ட் இது ஒரு பெரிய டீமாக இருக்கணும். ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். இதில் லேர்னிங் பிகினர்ஸ் யாருனா இருந்தீங்கன்னா தயவுசெய்து இதில் வேணாம். உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் 9 to 10ல் நீங்கள் ட்ரேட் பண்ணுற அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அது இல்லாத இது தனியாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வெறும் ஃப்ரீ செஷன் தான். ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, சார் ஒரு பெரிய டீம் தனியாக பண்ணலான்னு. இதுக்கு இந்த சான்சஸ் நம்ம உபயோகிச்சுக்கிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஒரு 15 days நம்ம ட்ரை பண்ணிவிட்டு தென் we will see. Within 15 days we are going to start this batch. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு எதுவும் நீங்கள் சார்ஜஸ் பண்ண தேவையில்லை. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும். பார்த்துட்டு நம்ம வில் டிசைட் ஹவு பிக் த கேபிட்டல் இஸ் கோயிங் டு க்ரோ. அதுக்கப்புறமா நம்ம வில் பிளான் திங்ஸ் லேட்டர். தேங்க்யூ. $35,000 profit. Beautiful expiry trade la nalla trade. So congrats. So ரெண்டே லாட்ல ஒரு 11,000 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புரியுது. ஸோ பியூட்டிஃபுல்லாக 2 லாட்ஸில் அரௌண்ட் 11,000 rupees ப்ராஃபிட். கங்க்ராட்ஸ். 29 பாயிண்ட். பியூட்டிஃபுல். நல்ல ப்ராஃபிட் இது. 5,479 நிஃப்டியில். கங்க்ராட்ஸ். 8,710 எக்ஸ்பைரியில் இருக்கு. 14 ரூபாய்க்கு வாங்கிட்டு 30 ரூபாய்க்கு. நல்ல பியூட்டிஃபுல் ப்ராஃபிட். புட் சைடு பியூட்டிஃபுல். 17,000 ப்ராஃபிட் தான் நிஃப்டியில். பியூட்டிஃபுல். கங்க்ராட்ஸ். ஸோ டோட்டலாக 17,000 ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா ஒரு 97 கேபிட்டலில் 92,368. ஸோ நல்ல அருமையான ப்ராஃபிட்டு. புட் சைடில் ஒரு ட்ரேடு, கால் சைடில் ஒரு ட்ரேடு. 52,000 இருந்து 51,000. கங்க்ராட்ஸ். பியூட்டிஃபுல். நல்ல அருமையான ட்ரேடு. 92,368 எவ்வளோ கேபிட்டல்னா 97,000 கேபிட்டல். குட். ஒரு 8,000 rupees சென்செக்ஸில். பியூட்டிஃபுல் ட்ரேட். கங்க்ராட்ஸ். ஸோ இந்த 21 பாயிண்ட் ரிஸ்கி ட்ரேடர்ஸ்க்கு அதுக்கு மேலே தான் எல்லாருக்கும். எஸ், பியூட்டிஃபுல். ட்ரையல் ஆகுங்க. ட்ரையல் பண்ணலாம். இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 364.
494 ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வைங்க. மேலே வரட்டும். கொஞ்ச நேரம் சைட் வைஸ். ட்ரையல் பண்ணலாம். $506. சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ட்ரையல் பண்ணுங்க. எஸ் 506 ஒன்று முடிஞ்சிடுச்சு. ட்ரையல் பண்ணலாம். இப்போ நல்லா இருக்கும் பாயிண்ட். 519. ஃபுல் பாயிண்ட்டை வேணுமா இல்லை வழியிலேயே வந்துடணுமான்னு பாருங்க. 519 42 பாயிண்ட் மேலே போவோம். இப்போ இந்த இடம் சீரியஸான இடம். இங்கேருந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா பெரிய ஃபால் இருக்குது. இப்போ ஒரு க்ரீன் கேண்டில் வரும் இந்த இடத்துல, அது ஒரு தொல்லை இருக்குது. இங்கே ஒரு க்ரீன் வரும். இது அப்படியே சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த க்ரீன் உடையணும், இது மேலே போகணும். வச்சுச்சுன்னா இந்த டார்கெட் நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். உடைய விட மாட்டேங்குது. புட் சைடு நல்லா இருக்கு. கொஞ்சம் சைடு வைஸில் போய் தான் போவோம், அக்ரெஷனாக போகாது. ஏன்னா வால்யூம் அந்த அளவுக்கு பத்தலை போகிறதுக்கு. மெதுவாக போவோம். பட் இதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு லெவலில் போகும்போது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு லாஸ்ட் சப்போர்ட்டை உடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணுது கால் சைடு. அதை உடச்சிச்சுன்னா நம்மளுக்கு டார்கெட்டு புட் சைடு ஈஸி ஆகிடும். 503க்கு மேலே போய் உக்காந்துடுச்சுன்னா, ஸோ இந்த ஜோனில் சப்போர்ட் எடுக்கச்சுன்னா இதுக்கு மேலே உக்காந்துச்சுன்னா சூப்பரான ட்ரேட். அதுக்கு மேலே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா டார்கெட்டு பெருசாக இருக்கும். விட்டுற போறீங்க. எஸ், பியூட்டிஃபுல். ட்ரையல் பண்ணலாம். 47 பாயிண்ட்ஸ். இன்னும் இருக்கு. இங்கேருந்து அப்படியே போச்சுன்னா வேறு லெவல் மூவ்மெண்ட்டு. பட் இந்த ரிஸ்க் இங்கே வரைக்கும் இருக்குது, அது பிளான் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் லாட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங் வச்சுட்டு கம்முன்னு விட்டுடுங்க. மேலே நல்லா போகுது. ஸோ இது ட்ரைலிங்காக வச்சுட்டு கூட அப்படியே விட்டுடுங்க. இதுதான் கடைசி சப்போர்ட்டு. இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் பியூட்டிஃபுல் சப்போர்ட் இதெல்லாம். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் கூட உடச்சு தள்ளிடும். இந்த இடம் இதை விட்டு கொடுக்கல. கொஞ்ச நேரம் இது கீழே வந்துட்டு திருப்பி இதை விட்டு கொடுத்துரும். புட் சைடு ரெடி ஆகுது. திரும்பி மேலே போகிறதுக்கு ரெடி ஆகுது புட் சைடு. பியூட்டிஃபுல். இந்த வாட்டி நல்லா போயிடும்.
ட்ரையல் பண்ணுங்க. See இது லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வருது. இது உடச்சிடுச்சுன்னா பெரிய மூமெண்ட் இருக்கும். இது லாஸ்ட் ஃபால். இந்த இடம் மட்டும் விட்டுறாதீங்க. விட்டுட்டா பாயிண்ட் பெருசு, ரொம்ப பெரிய பாயிண்ட். 100லாம் டார்கெட் ஈஸியாக வந்துடும். இன்னும் ஒரு 20-30 செகண்ட்ஸ் இங்கே சஸ்டெயின் ஆச்சுன்னா 100லாம் ஈஸியாக கிடச்சிடும் டார்கெட். 66 லாஸ்ட் ஸ்டேஜ் இது. இதை உடச்சிடுச்சுன்னா பெரிய ஃபால் இருக்கு. இதுதான் கடைசி. இதை உடச்சிடுச்சுன்னா இந்த லெவலே வேற. இந்த லெவலில் உடச்சிடுச்சுன்னா பெரிய டார்கெட். கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகும். இதை உடச்சிடுச்சுன்னா பெரிய டார்கெட். அவ்வளோதான். இதை உடச்சிட்டு மேலே உட்காந்துச்சுன்னா டார்கெட் பெருசு. 100லாம் ஈஸியாக கிடச்சிடும். $74. காலையிலேருந்து எவ்வளோ லேட் பண்ணிடுச்சு. இப்போ தான் வருது. அது பியூட்டிஃபுல் ட்ரேட். இதுக்காக தான் காலையிலேருந்து வெயிட் பண்ணோம். 85 பாயிண்ட்ஸ். நீங்களும் இந்த கூகுள் மீட்டில் காலையில் 9:15 10 மணிக்குள்ளே ஜாயின் பண்ணி இதில் ட்ரேட் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த நம்பர் 7540010050க்கு கால் பண்ணலாம். டெய்லி லைவ் நடக்கும். குட் மார்னிங். ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் பிளான் பண்ணிட்டு ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் காலையில் ட்ரேட் ஓப்பன் ஆன இமீடியட்டாக நல்ல ஒரு டைரக்ஷனை கால் சைடை புட் சைடை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஒரு 20 பாயிண்ட்டை டெய்லி நம்மளால் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். இதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து 190+ வீடியோஸை டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் கூகுள் மீட்டில் 9 o'clock to 10 o'clock. இது ப்ரூஃப் பார்க்கலாம். நீங்கள் ஒரு லைவ் மென்டரிங்கில் இது நடந்துட்டுருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட். இது ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ட்ரேட் பண்ணோம்னா 7540010050 அந்த கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ் ஆகல, நான் ஸ்விங் ட்ரேட் பொசிஷன் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக வி கேன் டூ இட். லைக் பிடிஎஸ்டியில் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பைரியில் என்ன பண்ணலாம், அதுக்கான வீடியோஸும் போட்டு வச்சுருக்கோம். தினம் தினம் ஒரு வீடியோலையும் நீங்கள் டீட்டெயில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டுருக்கோம். சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி எல்லா ட்ரேடும் நம்மளுக்கு தேவை என்ன, எந்த ட்ரேடில் நிஃப்டிலையும் சென்செக்ஸில் வால்யூமும் ப்ரீமியமும் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அந்த இண்டெக்ஸ் எடுக்க போகிறோம் டைரெக்ஷனை செக் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து நம்ம இந்த இண்டெக்ஸில் தான் பண்ணணும் இல்லை. ஒரு ட்ரேடருக்குன்னா ட்ரேட் எடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எந்த இண்டெக்ஸ் எடுத்தால் என்ன இருக்குது, ஸ்கில் இஸ் சேம். ஸோ இதை பிளான் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும்